வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு, அதனால கோச்சாரப்படியினால நமக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது மீனராசி பொறுத்தளவுல குருவோட அதிபதியா பெற்ற கிரகத்தினால நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் கடகத்துல உச்சமிட்டு இருக்காரு. ஆல்ரெடி உங்க ராசியில ஜென்ம சனியா சனி பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்துல சூரியனும் கேது, 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு புதன் இருக்காங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. தெளிவான சிந்தனைகள், தெளிவா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலத்துல பாத்தீங்கன்னா தடுமாற்றங்களும் குழப்பங்களும், சின்ன விஷயத்துல உங்களால ஒரு மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலைகளும், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்களும் நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இருந்திருக்கும். மீனராசி பொறுத்தளவுல ஜென்மச்சனை இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். பட் இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அமைப்பு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான பதில் நீங்களே தேடி போவீங்க. குடும்பத்துல மன நிம்மதி இல்லை, மன உளைச்சலா இருக்கு, தொழில் முடக்கம், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், நம்பி போனவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை, என்னோட வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நிகழும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் புதனோட சேர்க்கப்பட்டு உச்சம் பெறார். அது கடகத்துல உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறார். ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, 7 சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட, கெட்டதுல ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். நிதானத்தோட செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாதான் மீன ராசிக்கு இருக்கு. பட் விரயத்துல 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலுமே கூட அந்த ராகு பகவான் சுப விரயமா மாற்றக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு. அந்த சுப விரயம் அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது, அசையா சொத்துல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம் பண்றது, வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு திருமண வயசு இருந்தா திருமணம் பண்றது, இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வராது. பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சக்சஸா மாறும். மெயினா யாருக்கிட்ட நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட நீங்க பொறுமையா இருக்கணும். கணவன் இருந்தா மனைவிக்கு விட்டு கொடுக்கறது, மனைவி இருந்தாங்கன்னா கணவனுக்கு விட்டு கொடுக்கறது, நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி மீனராசி பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், துரோகம், நம்பி வந்தவங்களை ஏமாத்துறது, இது மாதிரி சூழ்நிலைகள் எப்பவுமே நீங்க உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குங்க. என் கணவர் என்கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒற்றுமைகளை கண்டிப்பா நிகழும். பிரச்சனைகள், தடப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகளா இது அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கைக்கூடி வர்றது, இது எல்லாமே உங்களுக்குள்ள நிகழும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு தொழில் அமைக்க முடியல, சொந்த பந்தத்தினால பிரச்சனை, நம்பி வந்தவங்க கிட்ட பிரச்சனை, இது மாதிரி நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும். இந்த 7:30 சனியில ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைக்குங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பா கிடைக்குங்க. வெளியூருக்கு நான் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு கரெக்டான வாய்ப்புகள் அமையல அப்படி இருந்தவங்களுக்கு கூட நிச்சயம் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அமைறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையுங்க. இதனால பாத்தீங்கன்னா மீனராசி பொறுத்தளவுல மனக்கவலைகள் இருக்காது. மன நிம்மதியோட செயல்படக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எனக்கு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் 7 லட்சம் நடந்துட்டு இருக்கனால கடன் வாங்கியதான் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பா நிகழும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க இதை பத்தி கவலைப்படாம ஒரு மன தைரியத்தினுடன் நீங்க போராடுறீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கள் கண்டிப்பா இருக்கும். 7 லட்சம் நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இரவு நேர பயணங்கள், நம்ம வாகனத்துல அதிக முதலீடு போடுறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. மீனராசி பொறுத்தளவு நம்பிக்கையோட நீங்க இந்த மாதம் நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. இது நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சு அதோட வழியில் நீங்க போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்க தெரியணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.